ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்க் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. நான் லைவ்ல இதுக்காகவே வந்திருந்தேன். சார், இது மட்டுமே நாங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணால் எவ்வளோ மார்க் இம்ப்ரூவ் பண்ணலாம், நீங்கள் எவ்வளோ மார்க்கில் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மார்க் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். லிட்ரலி நான் நேற்று லைவ்ல இது எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கான்டாக்ட் பண்ணாங்க. ஓகேவா, என்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க. ஓகே, நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அனலைசிஸ் ஷீட் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னா, இல்லை மார்க் இம்ப்ரூவ் பண்ணால் நீங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட அனலைசிஸ் ஷீட் அனுப்புனீங்கன்னா நான் வந்து என்ன பெஸ்ட்டாக பண்ணலாங்கிறது சொல்லுவேன். ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு பண்ணியிருந்தாரு. அவருக்கு மார்க் வந்து ஃபிசிக்ஸில் ரொம்ப கம்மியாக வந்துச்சு. அப்போ அவரோட அனலைசிஸ் பார்த்துட்டு நாங்கள் ஃபிசிக்ஸில் மட்டும் பெருசாக ஹார்ட் ஒர்க் பண்ண வேணாம், ஒரு சில மிஸ்டேக்ஸை மட்டும் ரெக்டிஃபை பண்ணி ஒரு சில இதை மட்டும் கரெக்ட் பண்ணுற மூலியமாக 100 மார்க் வரைக்கும் அவர் கூட்டலாம். சொல்கிறது புரியுதா இல்லையா? நான் சும்மா ஜோக்காக சொல்லலை. ஏன் அப்படின்னா அவர் ஆல்மோஸ்ட் ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட ஓகேவா தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ தப்பு பண்ணுற கொஸ்டின்ஸை வந்து கரெக்ட் பண்ணாலே 75 மார்க் வரும். நாங்கள் சும்மா ரஃபாக 60 மார்க் கிட்ட இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் அந்த கேட்டகிரியில் இருக்கீங்கன்னா உங்கள் மார்க்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழி இந்த அனாலிசிஸ் ஷீட்டு. இந்த ஷீட் வந்து டெலிகிராம் சேனல் கான்செப்ட் A2Kல அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு ஷீட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டாலும் ஓகே தான், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ நல்லா பாருங்க, இந்த அனலைசிஸ் ஷீட் வந்து லாஸ்ட் டைம் நான் லைவ்ல வந்து உங்களுக்கு இப்போ நேற்று வந்து லைவ்ல வந்து நான் சொல்லியிருப்பேன். பட் நான் ஒரு லைவை எக்ஸாம்பிள் வச்சு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நல்லா பாருங்க, எய்மர்ஸ் ஆப்பில் போறீங்கன்னா நம்ம டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளாக இருக்கும். நிறைய பேர் டெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களோட டெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அந்த டெஸ்ட்டுக்கான ரிப்போர்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முகமது சமீர் எடுத்துக்கலாம், நம்ம ஸ்டூடெண்ட் தான். இவரோட ரிப்போர்ட் எடுத்துக்கலாமே. இப்போ இவரோட ரிப்போர்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கிடைக்குது. இவர் வந்து 175 கொஸ்டின் எழுதியிருக்காரு, எவ்வளோ டைம் எடுத்திருக்காரு எல்லாமே காட்டும் இந்த ரிப்போர்ட்டில். இப்போ வியூ சொல்யூஷனுக்குள்ளே நான் போகிறேன். வியூ சொல்யூஷனுக்குள்ளே போகிறப்ப எனக்கு நல்லா பாருங்க, கரெக்ட் கொஸ்டின்லாம் பச்சை கலர் மார்க்கில் காட்டும், தப்பான கொஸ்டின்லாம் ரெட் கலரில் காட்டும், விட்ட கொஸ்டின் எல்லாம் இதில் காட்டும். இவர் எந்த கொஸ்டினுமே விடலை. ஓகே, நான் இவர்கிட்ட பேசுகிறேன், இதுக்காகவே நான் பேசி ஆகணும். ஏன்னா இன்கரெக்ட் வந்து இவர் ஏன் தப்பாக விட்டார். ஸோ அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியாது, இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ அனலைசிஸ் ஷீட் எடுத்துக்கோங்க. 45 கொஸ்டின் கரெக்ட், 5 கொஸ்டின் தப்பு. அட்டெம்ப்ட் பண்ணது எத்தனை? 50 கொஸ்டின் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு, எல்லாமே அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு. அன்அட்டெம்ப்ட் என்ன? 0. எத்தனை கரெக்டாக இருந்துச்சு? 45 கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இல்லையா? இன்கரெக்ட் வந்து 5 இன்கரெக்ட். மொத்த மார்க் என்ன? 45 கரெக்ட்னா 180 வரும். அதில் 5 கொஸ்டின் தப்பாயிடுச்சுன்னா 175. ஓகேவா? இந்த அனாலிசிஸ் ஃபுல்லாகவே நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், இங்கே போனாலே உங்களுக்கு அது காமிச்சு கொடுத்துரும். கரெக்டாக இல்லையா? நல்லா பாரு, இந்த பின்னாடி வந்து காட்டுறேன் உனக்கு. வியூ சம்மரி கொடுப்போம். நல்லா பாரு, சம்மரியில் போனோன்னா டோட்டல் கொஸ்டின் 50. நீ கரெக்டாக எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? 45. இன்கரெக்ட் எவ்வளோ? இவ்வளோ. டோட்டல் மார்க் என்ன? இதுலேயே எல்லாமே வந்துடும். அப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டா போதும். சரியா? சரிங்க சார். நெக்ஸ்ட் பார்க்கணும் வியூ சொல்யூஷனில் போயிட்டு. இப்போ எந்தெந்த கொஸ்டினில் தப்பு பண்ணியிருக்காரு அதில் ரெட் கலரில் காட்டும். 13, 15, 19, 29, 35. 13, 15, 19, 29, 35. ஓகேவா? இந்த 5 கொஸ்டின் இவர் தப்பா ஆன்சர் பண்ணியிருக்காரு. இப்போ இதே மாதிரி வந்து மற்ற சப்ஜெக்ட்க்கும் சரியா, இதே மாதிரி வந்து அன்அட்டெம்ப்டட் இதில் எதுவுமே இல்லை. சப்போஸ் அன்அட்டெம்ப்டட் இருக்குன்னா அதோட நம்பர் எழுதிக்கோங்க. ஓகே, எதுக்காக இது எழுதுறோம்னா லாஸ்ட்டாக நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக. லாஸ்ட்டாக நம்ம இங்கே வரணும் சார், 2வது பேஜில். சார் நான் ஒரே ஒரு சைடு பிரிண்ட் அவுட் போட்டுக்குவா, பின்னாடி போட்டால் காசு அதிகமாக, ஒரு சைடு பிரிண்ட் எடுத்துக்கோ, மிச்சம் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்துக்கோ. பின்னாடி பக்கத்து நீ ஒன்றுமே பண்ண வேணும், ஒரு ரஃப் ஷீட் மாதிரி. ஏன்னா உன்னோட அனலைசிஸ் ஷீட்டுக்கு பின்னாடி இது இருக்குமா, அதில் ஒன்றும் பண்ணாத, ராங் அப்படின்னு எழுது. சரியா? உன்னை காமிச்சிரு எப்படி பண்ணலான்னு. ராங் இதில் ABC இந்த 3 கேட்டகிரி போட்டுரு. ஒன்று பண்ணாது, ஏக்கு நேரம் எந்தெந்த கொஸ்டினில் ஏ கேட்டகிரி வருது, பிக்கு நேரம் எந்தெந்த கொஸ்டினில் பி கேட்டகிரி வருது, சிக்கு நேரம் எந்தெந்த கொஸ்டினில் சி கேட்டகிரி வருது. இதை மாதிரி எழுதிக்கோ. லெஃப்ட் அவுட் எந்தெந்த கொஸ்டின் விட்டுருக்கியோ அதில் 3 கேட்டகிரி இருக்கும், ABC. சரியா? ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுக்கல அப்படின்னா விட்டுரு, நோ ப்ராப்ளம் அட்டால். பட் ஏபிசின்னா என்ன? சார் எனக்கு அந்த கொஸ்டினோட ஆன்சர் தெரியுது, சரிங்களா, எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து சால்வ் பண்ணி பார்த்து அப்பயும் தெரியுது, ஆனால் எக்ஸாமில் நான் கேல்குலேஷன் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அப்போ நீங்களும் நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பீங்க. கேல்குலேஷன் மிஸ்டேக் பண்ணுறவங்க எத்தனை பேர்? நிறைய பேர் இருக்கீங்க சார்.
அப்போ கேல்குலேஷன் மிஸ்டேக்னால ஒரு கொஷின் தப்பாயிருச்சு. சார் பயாலஜியில் கேல்குலேஷன் மிஸ்டேக் இருக்காது. பேசிக்லி பயாலஜியில் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருப்பேன். நம்ம உடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரூ சார், ட்ரூ மார்க் பண்ணிட்டு வந்துடும். கொஷின் என்ன நாட் ட்ரூ. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில்லி மிஸ்டேக் தான். அப்போ சில்லி மிஸ்டேக்கில் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்டகிரி ஏ. அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க கரெக்டாக இல்லை, எந்தெந்த கொஷின்னு 13, 15, 19, 29, 35 இது எல்லாமே உங்களுக்கு ஆப்பே ஹெல்ப் பண்ணிடும். ஏன்னா ஆப்பே காமிச்சிடும் ரெட் கலரில் இருக்கிறதுல தப்பானது, பச்சை கலரில் இருக்கிறதுல கரெக்டானது, ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்குன்னா நீங்கள் விட்டுட்டீங்க, இவர் எந்த கொஷினும் இல்லை, அதனால் இவருக்கு அது நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. புரியுதா? இப்போ நல்லா பாரு, இதுதான் சார் கேட்டகரி. அப்போ எந்தெந்த கொஷின் நம்பர் எல்லாம் நீங்கள் சில்லி மிஸ்டேக்கில் விட்டுருக்கீங்க. லெட் மீ சே, சும்மா இவரோட அனாலிசிஸ் பார்ப்போமே. 19வது கொஷின் என்ன, 19ல் ஏ மார்க் பண்ணியிருக்காரு பிக்கு பதிலாக. அப்போ நல்லா பாரு, என்னைய பொறுத்த வரைக்கும் மேபி இவர் என்ன பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது, சில்லி மிஸ்டேக். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக கண்டுபிடிச்சாரு, ரெண்டாவது கண்டுபிடிக்கிறதுல 1/2 1/3 மேபி இது வந்து ஒரு கேல்குலேஷன் மிஸ்டேக்காக இருந்திருக்கலாம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இவரோடது எந்த கொஷின் இது, 19வது கொஷின் சில்லி மிஸ்டேக்கு. ஓகேவா, 19வது கொஷின் இவர் சில்லி மிஸ்டேக் பண்ணியிருக்காரு, அவருக்கு தான் தெரியும் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு. 13வது கொஷின்ல என்ன, சிடி டிட்டர்மைன் த ஆவரேஜ் வேல்யூ, இதோட ஆவரேஜ் வேல்யூ எடுக்க சொல்லியிருக்காங்க, இவர் தப்பு பண்ணியிருக்காரு. ஓகே, இது லெட் மீ சே இது ரெண்டாவது கேட்டகிரி. ரெண்டாவது கேட்டகிரினா என்னன்னா, சார் எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து பார்க்குறேன் கரெக்டாக சால்வ் பண்ணுறேன், எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து பார்த்தா கரெக்டாக சால்வ் பண்ணுறேன், ஆனால் எக்ஸாம் அப்போ எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சார், என்ன கான்செப்ட் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபியூஷன் சார். அப்படின்னு இது கேட்டகிரி பி. ஃபர்ஸ்ட் கேட்டகிரி சில்லி மிஸ்டேக், செகண்ட் கேட்டகிரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, இல்லை கான்செப்டில் ஏதோ கோளாறு இருக்குது, கரெக்டான கான்செப்ட் தெரியல. மூணாவது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கொஸ்டினை இன்னும் சால்வ் பண்ணவே தெரியல அப்படின்னா அது கேட்டகிரி சியில் போடுங்க. லெட் மீ சே இவருக்கு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணவே தெரியல, இவர் தப்பாக சால்வ் பண்ணிட்டு வந்துட்டார், ஸோ இது நான் கேட்டகிரி சியில் போட்டுறேன் இது. ஓகேவா, ஸோ 13வது கொஸ்டின் கேட்டகிரி சி. 15வது கொஸ்டின் எந்தது, என் கண்ணு கொஸ்டினே தெரியல. ஓகே, கொஸ்டின் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து 1/sec². ஸோ இது பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச சில்லி மிஸ்டேக்காக தான் இருக்கும். ஏன்னா sec² இன்டெகிரேட் பண்ணால் tan x வரும், இவர் -tan x போட்டுருக்காரு. ஸோ சில்லி மிஸ்டேக்னா 15வது கொஸ்டினை நான் வந்து எதில் கொண்டு போயிடுறேன், சில்லி மிஸ்டேக்கில் கொண்டு போயிடுறேன். அடுத்து 29வது கொஸ்டின், ஆப்ஷன் சி கரெக்ட், இவர் ஆப்ஷன் டி மார்க் பண்ணியிருக்காரு. அகெயின் பாரு என்ன மிஸ்டேக், இந்த இடத்துல ஒரு எக்ஸை மிஸ் பண்ணியிருக்காரு, எனக்கு தெரிஞ்சது சில்லி மிஸ்டேக்காக தான் இருக்கும். எந்த கொஸ்டின் இது, 29. 35வது கொஸ்டின் என்ன, சி கரெக்ட், ஆப்ஷன் டி போட்டிருக்காரு, சி கரெக்ட் டி, ஸோ ப்ளஸுக்கு வந்து மைனஸ் போட்டிருக்காரு, இது அகைன் சில்லி மிஸ்டேக். பட் லெட் மீ சே அவருக்கு அந்த 1/√2 இன்டெகிரேட் பண்ணதுல கொஞ்சம் கான்செப்சுவல் ப்ராப்ளம் இருக்கு, நம்மளா சொல்லிக்கிறோம். சமீர் பிலகியா, நான் எப்பயா இதெல்லாம் சொன்னேன், நீங்களா சொல்லிக்கிறீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். அப்போ நல்லா பாரு, எந்தெந்த கொஸ்டின்லாம் கேட்டகிரி ஏல வருது, 3 கொஸ்டின் கேட்டகிரி ஏல வருது. அப்போ எனக்கு நீங்கள் அனுப்புகிற ஷீட்டில் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ரண்ட் ஷீட் இருக்குது பார்த்தியா, இந்த ஷீட்டில் கேட்டகிரி ஏல 3 கொஸ்டின் சரியா. நீங்கள் அனுப்புகிறப்ப ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி 3க்கு சேர்த்து அனுப்ப போகிறீங்க. பியில் ஏற்றினா ஒரு கொஸ்டின், சியில் ஏற்றினா ஒரு கொஸ்டின். இப்போ நல்லா பாரு, இந்த கேட்டகிரி ஏல இருக்கிற கொஸ்டின், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சமீரோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கேட்டகிரி ஏல இருக்கிற கொஸ்டின் என்ன தப்பு பண்ணியிருக்காரு, இந்த கொஸ்டின் அவருக்கு என்னன்னே தெரியல, இவர் வந்து கான்செப்டே தெரியல, அதனால இது தப்பாக விட்டார். நோ ப்ராப்ளம், இந்த கொஸ்டினை விட்டுருவோம். இந்த கொஸ்டினில் பார்த்தோன்னா ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டார், இது சில்லி மிஸ்டேக். இந்த சில்லி மிஸ்டேக்கை சரி பண்ண முடியுமா, முடியாதா, முடியும் சார். அப்போ இவருக்கு ஒரு +5 மார்க் வருமா, ஆல்ரெடி 175 மார்க் வாங்கியிருக்காரு, +5 மார்க் வந்துடும். 19வது கொஸ்டின் அகைன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த இடத்துல ஏதோ ஒரு சில்லி மிஸ்டேக் பண்ணியிருக்காரு, திரும்பி ஒரு +5 மார்க். சொல்றது புரியுதா இல்லையா? அப்போ 185 ஆயிடுச்சு. இந்த கொஸ்டின் அந்த எக்ஸை மறந்துட்டார், திரும்பி ஒரு சில்லி மிஸ்டேக், திரும்பி இது இம்ப்ரூவ் பண்ணலாமா இல்லையா? இதில் பாரு கான்செப்சுவல் மிஸ்டேக், கான்செப்டை வந்து அப்போ என்ன பண்ணலாம், சரி நான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நிறைய கான்செப்சுவல் எரர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்போ இந்த கான்செப்சுவல் எரர் நீங்கள் சரி பண்ணாலும் திரும்பி ஒரு +5. அப்போ யோசிச்சு பாருங்க, லிட்ரலி இவரோட ஸ்கோரு 175லேருந்து இவர் வந்து 5 கொஸ்டின் தான் விட்டுருக்காரு, அதனால பார்த்தீங்கன்னா 20 மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. நேற்று எனக்கிட்ட பேசின பையனோடது சொல்கிறேன், நான் பேர் சொல்ல விரும்பலை சரிங்களா. என்கிட்ட டெய்லி நிறைய பேர் பேசுவாங்க, எனக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் அந்த பையனோட அனாலிசிஸ் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ட் அந்த பையன்ட்டு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்துச்சு. ஓகேவா, என்ன அப்படின்னா, சார் நான் தப்பு பண்ணியிருக்கேன், லாஸ்ட் இயர் 460 மார்க்,
ஆனால் நான் யாரையும் குறை சொல்ல போகிறது இல்லை. இந்த வருஷம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் இன்ஸ்டியூட்டில் ப்ராப்ளம், எது வேணாலும் இருக்கட்டும் சார், நீங்கள் என்னைக்கு உங்கள் மேலே தப்பு ஏற்றிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. அடுத்தவன் மேலே பலி சொல்கிறதுனால உங்கள் மார்க்குலேயே எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் வராது. சார் எங்கள் வீட்டிலலாம் ஜெராக்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், இது எங்கே போய் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று பண்ணாத ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோ. ஒரு A4 ஷீட்டில் சரியா இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் போடு எனக்கு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் நீட்டாக அனுப்புனா தான் எனக்கு பார்க்க முடியும். ஃபிசிக்ஸ் வெயிட் பண்ணு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, ஓகேவா? இதில் கரெக்ட் கொஷின் எத்தனை, ராங் எத்தனை, ராங் கொஷின் எத்தனை, அப்புறம் அன்அட்டெம்ப்டட் எத்தனை, சரியா? ஃபிசிக்ஸில் எத்தனை கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ, சரி ஃபிசிக்ஸில் கரெக்ட் எவ்வளோ, கெமிஸ்ட்ரியில் கரெக்ட் எவ்வளோ, பயோவில் எவ்வளோ, ஃபிசிக்ஸில் தப்பு எவ்வளோ, கெமிஸ்ட்ரியில் தப்பு எவ்வளோ, பயோவில் தப்பு எவ்வளோ, அப்புறம் அன்அட்டெம்ப்ட் பண்ண கொஷின் எவ்வளோ, 3 கேட்டகரியில் இந்த மாதிரி பிரிச்சுருங்க. புரியுதா? அதுக்கப்புறமேல் நான் இந்த டேப்லர் காலம் எனக்கு வேணும். ராங் கொஷின் A கேட்டகிரியில் எவ்வளோ இருக்குது, B எவ்வளோ இருக்குது, C எவ்வளோ இருக்குது. விட்ட கொஷினையும் இதே மாதிரி 3 கேட்டகிரியை பிரிச்சிருப்போம். விட்ட கொஷினில் 3 கேட்டகிரி ரொம்ப சிம்பிள். ஈஸி கொஷின், ஆவரேஜ் கொஷின், டிஃபிகல்ட் கொஷின். ஓகேவா? அப்போ ஈஸியான கொஷின், ஆவரேஜான கொஷினாக தான் நம்ம படிச்சுக்கலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த பையனோட அனாலிசிஸ் நான் காட்டுறேன், சரியா? சரி தம்பி, சப்போஸ் நான் சொல்கிறது, ஏன் சார் நான் உங்களுக்கு பர்சனல் அனுப்புனது நீங்கள் எல்லோரும் முன்னாடி சொல்கிறீங்கன்னா அவங்க பேர் சொல்லலை, அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் மாதிரி செவுத்தில் ஒட்டி வச்சுருக்காரு. அந்த சார்ட்டில் வந்து இது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, ஒரு சார்ட் மாதிரி எழுதி டெய்லி எவ்வளோ டெஸ்ட் எழுதுகிறோம், எவ்வளோ மார்க் எழுத கிறுக்கி வச்சுருக்காரு. சரிங்களா? இன்றைக்கி இவ்வளோ டெஸ்ட் எழுதுனேன், 507 மார்க் வருது, 456 மார்க் வருது, இந்த மாதிரி டெய்லி எழுதுறாரு. இப்போ அவர் எனக்கு சென்ட் பண்ண அனாலிசிஸில் அவர் ஃபிசிக்ஸில் 60 மார்க் வாங்குறாரு சார். சரிங்களா? ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் வாங்குறாரு? 60 மார்க் வாங்குறாரு. கெமிஸ்ட்ரியில் 125, பயாலஜியில் 305, டோட்டலாக வாங்கின மார்க் 490. சரியா? சரி தம்பி, நான் உங்கள் மார்க் வெளியே சொல்கிறேன் அப்படின்னு விஷயம்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். இதை விட மோசமான மார்க் கேட்டகரி இருக்காங்க, நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகேவா? இப்போ அந்த அனாலிசிஸ் சென்ட் பண்ணுறாரு, ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் எனக்கு சென்ட் பண்ணார். என்ன சொல்கிறாருன்னா, தப்பான கொஷின் மொத்தம் 15 கொஷின் நான் தப்பாக விட்டேன் சார். 15 கொஷின் நான் என்ன பண்ணியிருக்கேன், தப்பாக விட்டுருக்கேன். அந்த 15 கொஷினில் 3 கொஷின் எனக்கு சில்லி மிஸ்டேக்னால தப்பாக போகுது. 12 கொஷின் வந்து எப்படி கான்செப்ட் அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நல்லா பாருங்கள், நம்மள்ட்ட இன்னும் 20 நாள் இருக்குது. நம்ம சில்லி மிஸ்டேக்கை சரி பண்ணிடலாம். 3 கொஷின் தான் சில்லி மிஸ்டேக்கில் இருக்குது. அப்போ சில்லி மிஸ்டேக் கொஷினை நம்ம சரி பண்ணிடுவோம். 12 கொஷினில் கான்செப்டுவல் எனக்கு எரராக இருக்குது. அப்போ அந்த கான்செப்டை மட்டும் நான் சரி பண்ணாலே போதுமா? நான் சொல்கிறது புரியுதா? கான்செப்டை மட்டும் நான் சரி பண்ணாலே போதுமா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு போதுமானது. அப்போ அந்த என்னென்ன கான்செப்டில் தப்பு வருதுங்கிறத நீ அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உனக்கு தெரிய போகுது. அப்போ 12 கொஷினோட கான்செப்ட் அவர் இன்னும் நல்லா பண்ணிட்டாருன்னா 12 கொஷின் கரெக்டாக போயிடுமா? அப்போ யோசிச்சு பாரு, இப்போ நெகட்டிவ் மார்க் இந்த கொஷினால -15 மார்க் நெகட்டிவாக இருக்கும். ஆனால் இப்போ நான் இதெல்லாம் சரி பண்ண போகிறேன். இப்போ 15 கொஷினை சரி பண்ணுறேன். ஒரு கொஷினுக்கு எவ்வளோ மார்க் வரப்போகுது? 5 மார்க் வரப்போகுது. ஏன் சார்? ஏன்னா நெகட்டிவில் -1 போனது ப்ளஸ் ஆயிரும். கரெக்டாக இல்லை? நெகட்டிவ் மார்க்கையும் கேன்சல் அவுட் ஆயிரும், +4 மார்க். அப்போ மொத்தம் 75 மார்க் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். சார் 75 இன்க்ரீஸ் பண்ணலனாலும் 60 மார்க்காச்சும் இன்க்ரீஸ் பண்ணலாமா? அப்போ நல்லா பாரு, ஆல்ரெடி வாங்கினது 60, இப்போ நான் வாங்குறது ஒரு 60. அன்னோன் கொஷின் 10 கொஷின் அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த தெரியாத 10 கொஷினை என்ன கேட்டகிரியில் இருக்குது நான் கேட்குறேன். சரிங்களா? கேட்டகிரி ஏவா, பியா, சியா? அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு? பயோ கெமிஸ்ட்ரி தான் அனுப்பியிருக்காரு. ஓகே, ஸோ தெரியாத கொஷின் வந்து என்ன கேட்டகிரி தெரியல. லெட் மீ சே ஈஸி அண்ட் ஆவரேஜில் ஒரு 8 கொஷின் ஈஸி அண்ட் ஆவரேஜில் வருதுன்னு வச்சுக்கோ. சரி சார், 5 கொஷின் வச்சுக்கோ. ஈஸி அண்ட் ஆவரேஜில் 5 கொஷின். 5 கொஷின் கரெக்டாக பண்ணார்னா இங்கேருந்து 5 கொஷின், ஒரு கொஷினுக்கு 4 மார்க் அப்படின்னு சொன்னால் 20 மார்க்கா? அப்போ நல்லா பாரு, மொத்தம் எவ்வளோ மார்க் சார் இம்ப்ரூவ் ஆகுது? 80 மார்க். ஆல்ரெடி நீ எடுக்கிறது 60 ப்ளஸ் ஒரு 80னா 140. இது எதுலேருந்து சார்? ஃபிசிக்ஸில் மட்டுமே நீ 80 மார்க் கூட்டுற. அப்போ 490ல் நீ ஒரு 80 மார்க் கூட்டுறேன்னா உன் மார்க்கோட ரேங்க் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட்க்கு வருவோம். அவர் வந்து பயாலஜியில் 11 கொஷின் இன்கரெக்ட்னு சொல்கிறாரு. சரிங்களா? அதோட ரீசன் வந்து ஃபர்கெட் ஆகுது. சரிங்களா? அப்போ ஈஸியான கொஷின் தான் நான் மறந்து போகுது. அப்புறம் லேக் ஆஃப் ரிவிஷன்.
லேக் ஆஃப் ரிவிஷனுக்காக நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சில புக்ஸ் எல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புக்ஸ் A2Kங்கிற டெலிகிராம் சேனலில் போனீங்கன்னா இந்த புக் எல்லாம் ரெக்கமெண்ட் ஆகும். இப்போ இந்த 11 கொஷின் அவர் தப்பு பண்ண 11 கொஷினை கரெக்ட் பண்ணுறாருன்னு சொன்னால் 11 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் எனக்கு 55 மார்க். சார் 50 வருதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 50 மார்க் இன்க்ரீஸ் ஆகுதா? கரெக்டாக இல்லையா? சார் என்ன சார் 305 வாங்குறாரு, 55னா 360 வரும். என் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்கப்பா. பயாலஜியில் சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க என்கிட்ட. பயாலஜியில் இப்போ என்கிட்ட செலெக்ஷன் வாங்கிட்டு போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் 320க்கு மேலே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். என்ன சார் சொல்கிறீங்க, 320 பாசிபிளான பயாலஜியில் எடுக்க முடியும்ப்பா, ஈஸியாக எடுக்கிறாங்க. நீ ப்ராப்பரான மெட்டீரியல் ஃபாலோ பண்ணல. உங்களுக்கு எதாவது ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். கெமிஸ்ட்ரியில் இன்கரெக்ட் 7 கொஷின். இப்போ இந்த 7 கொஷினுமே நம்ம கரெக்டாக மாற்றிட்டோன்னா, சரியா, 7 கொஷின் நான் கரெக்டாக மாற்றிட்டேன்னா ஒரு 35 மார்க் கூடுமா? இப்போ நல்லா பாரு, உன் டோட்டல் மார்க் என்ன ஆக போகுது, உன் ட்ரீம் காலேஜ் இதில் கிடைக்க போதா இல்லையான்னு பாரு. உன் ட்ரீம் காலேஜ் இதில் இருக்கா இல்லையா? நீ எடுத்த மார்க் 490. நான் என்ன பண்ணேன், எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோமோ அது எப்படி சரி பண்ணலான்னு வழி காட்டுறேன். இப்போ நான் இந்த வழி உனக்கு காட்டணுமா வேணாமாங்கிறது எப்படி தெரியும்? நீங்கள் என்கிட்ட உங்களோட அனாலிசிஸ் சென்ட் பண்ணதான் தெரியும். உங்கள் அனாலிசிஸ் நான் எல்லார்ட்டையுமே சொல்ல போகிறது இல்லை. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இப்பயும் நான் எக்ஸாம்பிள் சொன்னதுனால யாருக்காச்சும் அந்த பையனை தெரிய போகுதுன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சரியா? இந்த ஷீட்டை பிரிண்ட் அவுட் போட்டுக்கோ, டெலிகிராமில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஷீட்டை பிரிண்ட் அவுட் போட்டுக்கோ. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் தான் முக்கியம், செகண்ட் பேஜ் தேவையில்லை. செகண்ட் பேஜ் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோ, A டைப்பில் எத்தனை, B டைப்பில் எத்தனைன்னு சொல்லி இப்படியே வரிசையாக எழுதிக்கோ. A4 ஷீட்டுக்கு பின்னாடி எழுதி, ஏன் பேஜ்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரி, எங்களால் பிரிண்ட் அவுட் போட முடியாதவங்க என்ன பண்ணிக்கோனா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு இப்படி எழுதி கரெக்டு ராங்கு அன்அட்டெண்டட். சரி, அட்டென்ட் பண்ணாத கொஷின் என்ன, ஃபிசிக்ஸில் எத்தனை, கெமிஸ்ட்ரியில் எத்தனை, அப்போ உங்கள் டோட்டல் ஸ்கோர் என்ன வருது. அதுக்கப்புறமேல என்ன பண்ணுங்க, அதுக்கு கீழே இந்த டேப்லர் காலம். சரியா, ராங் A கேட்டகிரியில் எத்தனை கொஷின், Bயில் எத்தனை, Cயில் எத்தனை. இந்த ஏவும் B கேட்டகிரி நம்ம சரி பண்ணாலே போதுமானது. உங்களோட மார்க் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆயிரும். சரியா? இந்த அனாலிசிஸ் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அனாலிசிஸ் எங்கே சென்ட் பண்ணணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க, இல்லை இதே நம்பரில் டெலிகிராம்லையும் சென்ட் பண்ணிக்கோங்க. சொல்கிறது புரியுதா? அனாலிசிஸ் சென்ட் பண்ணுறதுனால உனக்கு ஏதாச்சும் ஆக போகுதுன்னு கேட்டால் இல்லை, பட் கண்டிப்பாக மார்க் இம்ப்ரூவ் தான் ஆகும். ஸோ நெகட்டிவிட்டி எதுவுமே இல்லை, இங்கே பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும். ப்ராப்பராக ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கோங்க. சொல்கிறது புரியுதா இல்லையா? ஓகேவா? சரி, நல்லா பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்டு ஹெல்ப் வேணாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிக்கிட்டு எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகேவா? ரிப்ளை பண்ணாமலாம் போக மாட்டேன். ஸோ ரிப்ளை பண்ணி முடிச்சிருவேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. மார்க் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். சரி, 220 மார்க் தான் வருதுன்னா 220 ஒரு 460 கொண்டு வரதுக்காக நான் ஃபஸ்ட்டு நம்ம வழி பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா என்கிட்ட பேசுகிறாங்க ஒரு சில, இப்போ நேற்று ஒரு பாப்பா பேசியிருப்பாங்க 300 மார்க் கிட்ட தான் வருது. அப்போ என்ன பண்ணால் அந்த மார்க்கை சடனாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். நான் சொல்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படிச்சிங்கன்னா ஃபிசிக்ஸில் இருக்க மார்க் 20 மார்க்லேருந்து 120 மார்க்காக மாறும். அப்போ அதை ஃபாலோ பண்ணுங்க. சரியா? சும்மா யூடியூப்பில் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோ போனோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யூடியூப்பில் எப்படி எனக்கு வியூஸ் கொடுத்துட்டீங்க, ஓகேவா? ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டால் வியூ வரும், கான்செப்ட் வீடியோ போட்டால் பார்க்க போகிறது இல்லை, எனக்கு தெரியும். அதனால நான் கவலைப்படுறதும் இல்லை. ஓகே, நல்லா படிச்சிங்கன்னா என்ன ஆகும், டாக்டர் ஆகிடுவீங்க. நான் என்ன சொல்லுவேன், என் ஸ்டூடெண்ட் பெருமையாக டாக்டர் ஆகிட்டான். நல்லா படிக்கலைன்னா என்ன ஆகும், ட்ராப்பரை என்கிட்ட சேருவீங்க. நான் என்ன சொல்லுவேன், என் ஸ்டூடெண்ட் ட்ராப்பரை சேர்ந்துருக்கேன். சரியா? ஸோ எதுனாலும் நீ நல்லா படிச்சேன்னா நீ பாட்டுக்கு போகிற, வாழ்க்கையில் நல்லா இருக்க போகிற, உனக்கும் லாபம் எனக்கும் லாபம். நீ நல்லா படிக்கலைன்னா ஒரு வருஷம் திரும்பி ட்ராப் எடுக்க போகிற, உனக்கு ஒரு வருஷம் நஷ்டம், எனக்கு ஒரு வருஷத்தில் காசு கிடைக்கும் லாபம். சரியா? ஸோ காசுக்காகலாம் இல்லைப்பா, வருஷத்தை வேஸ்ட் பண்ணிக்காத, ப்ராப்பராக படி, டைம் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோ, கிவ் அப் பண்ணாதீங்க. ஓகே, இன்றைக்கி மார்னிங் கூட ஸ்ரீனிவாசன் என்கிட்ட பேசினார். ஒரு 560 மார்க் அது அனாலிசிஸ் பண்ணாருன்னா கண்டிப்பாக அவரோட மார்க்கும் என்ன ஆகும், 640 கூடும். இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ப்ராப்பராக டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னு மார்க் இம்ப்ரூவ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.